இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வெல்கம் டு அன்னை சமையல். இதுவரை என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வந்து வாங்கி வச்சுருக்கோம், எல்லாம் கலந்த பொடி. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்ய போகிறோம். இதுக்கு இந்த பொரியை எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இதே கூட கொஞ்சம் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கலந்துருக்கேன். ஒரு தக்காளி ஒன்று கலந்துருக்கேன். கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு நல்லா கலந்துக்கலாம். கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு கலந்துக்கலாம். வெள்ளரிக்காய், சின்ன சைஸ் வெள்ளரிக்காய் அது ஒன்று கலந்துக்கலாம். சின்ன சைஸ் வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் அதையும் கலந்துக்கலாம். அவல் ஒரு கைப்பிடி அளவு, அவல் ஒரு கைப்பிடி அளவு கலந்துக்கிடணும். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் அதையும் கலந்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லித்தலை சிறிதளவு, அரை கைப்பிடி அளவு அதையும் கலந்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் காரப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்க உப்பு. சாட் மசாலா இருந்தால் போட்டுக்கிடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. மசாலா கொஞ்சம் கலந்துக்கலாம். சாட் மசாலா விருப்பம் இருந்தால் கலந்துக்கிடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இல்லாதவங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை. சாட் மசாலா சிறிதளவு கலந்துக்கலாம். இதில் சிறிதளவு நெய் ஊற்றிக்கலாம். சிறிது லைட்டாக ஊற்றினா போதும். கலந்தாச்சு, விட்டுறணும், நல்லா கலந்துடணும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகள் கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ். பாத்திரம் பிடிக்க மாட்டேன்ச்சு, அதனால் இதுலேருந்து இதில் மாற்றிட்டு நல்லெண்ணெய் கலர்றேன் பாருங்கள். நல்லா கிண்டிடணும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் செய்து சாப்பிட்லாம். வீட்டில் இருக்கும் பொருளை வைத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.